வணக்கங்க. நம்முடைய கடைசி பதிவு அலைபேசியும் குழந்தைகள்னு போட்டிருந்தோம். அதை பார்த்து முடிச்சோடனே அந்த அன்னைக்கு சாயந்தரம் வந்து எனக்கு ஒரு பதிவு வந்தது. ஆடம் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து ஏஐனுடைய உதவியால் வெற்றிகரமாக தற்கொலை செஞ்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு பதிவு வந்தது. அந்த பதிவினுடைய லிங்க்கை கொடுக்குறேன் பாருங்க. அப்போ தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அன்னைக்கு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாமே வந்து நீங்கள் வீட்டு பாடம் செய்யறதுக்கு குழந்தைங்ககிட்ட ஃபோனை வாங்கி கொடுத்துட்றோம். இல்லை அப்படின்னா பெற்றோர்களுடைய அலைபேசியை பயன்படுத்துறதுக்கான இது கொடுத்துட்றோம். ஆனால் இது 100ல் 1 தான் நடக்குது. லட்சத்தில் 1 நடக்கட்டுங்க. ஆனால் அந்த லட்சத்தில் 1 நம்மளோட தான் இருக்கக்கூடாது இல்லைங்க. அடுத்தவங்க கிட்ட வரக்கூடிய அனுபவத்திலிருந்து நம்ம பாடம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மிகப்பெரிய புத்திசாலியாக இருப்போம். அதை பயன்படுத்துகிறாங்க, எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க, நமக்கு அவ்வளோ பெரிய நஷ்டம் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன விஷயம் வந்ததுன்னா கூட அதனால வந்தது அப்படின்னா நமக்கு ஒரு மனசு இருக்கும் இல்லைங்களா. நம்மளுடைய பயன்பாட்டு முறையினால் அது வருது அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக அதை யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா. இப்போ குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும், எந்த அளவுக்கு வேண்டாம் அப்படிங்கிறத பெற்றோராகிய நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் அந்த முடிவு எடுக்காமல் விட்டீங்க, எனக்கு வேலை நிறையா இருக்குது, என்னால் சொல்லிக் கொடுக்க முடியல, ஃபோன் அதை சொல்லிக் கொடுக்கட்டும் அப்படின்ற இடத்த நிரப்புறதுக்கு தான் நீங்கள் வந்து அந்த ஃபோனை கொடுக்குறீங்க இல்லைங்களா. அப்போ நம்ம அந்த இடத்துலேருந்து நம்மளுடைய கடமைக்காக இன்னொருத்தவங்களை ஒப்படைக்கிறோம். அந்த இன்னொருத்தவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறேன், அவ்வளவுதான். அப்போ எந்த அளவுக்கு பயன்பாட்டு முறையை கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவு பண்ண வேண்டியது தார்மீக உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது.